Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.18 தான் ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். A = 4 3 1 2 3 -8 1 0 -4. B = 2 3 4 1 9 2 -7 1 -1 மற்றும் C = 8 3 4 1 -2 3 2 4 -1 எனில் A + B + C = A + B × C என்பதை சரிபார்க்க. ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், LHSன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, LHS ஈக்குவல் டு இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். A + B + C. ஸோ இப்போ இந்த A + B + Cயில் நம்ம எதை கண்டுபிடிக்கணும், முதல்ல எப்போவுமே ப்ராக்கெட் உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ப்ராக்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா B + C இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். B + C = பியோட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிங்க. 2 3 4 1 9 2 -7 1 -1. பியோட வேல்யூ எழுதிட்டோம். ப்ளஸ் C ப்ளஸ் போட்டாச்சு. சியோட வேல்யூ எழுதிங்க. 8 3 4 1 -2 3 2 4 -1 எழுதியாச்சு. இப்போ இதை வந்து டோட்டல் பண்ணிக்கங்க. எப்படி ப்ளஸ் பண்ணணும்னா இப்படி தான். 2 + 8 10 3 + 3 6 அது போல் தான் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. 2 + 8 எவ்வளோ 10 3 + 3 எவ்வளோ 6 4 + 4 எவ்வளோ 8 1 + 1 எவ்வளோ 2 9 -2. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ மைனஸ் தான் வரும். ஸோ 9 - 2 7. பெரிய நம்பர் 9 தான், அது ப்ளஸில் இருக்குது. ஸோ 7 போட்டுச்சு. 2 + 3 எவ்வளோ 5 -7 + 2 அப்போ என்ன வரும் -5. 1 + 4 5 -1 + -1 அப்போ என்ன வரும் -2. ஓகேங்களா. இப்போ B + C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். A + B + C இருக்குது. ஸோ நம்ம இப்போ B + C கண்டுபிடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A + B + C இதை ஃபுல்லாக நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் போட்டு இப்போ அந்த A + B + C நம்ம ஃபுல்லாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா. ஈக்குவல் போட்டு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிங்க. ஏவோட வேல்யூ என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களே ஏவோட வேல்யூ, அந்த ஏவோட வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். கொஷினில் கொடுத்துருக்குறது என்னென்னா 4 3 1 2 3 -8 1 0 -4. இதுதான் ஏவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ எழுதியாச்சு. A + B + C. B + Cனா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் 10 6 8 2 7 5 -5 + 5 -2. இதுதான் என்னென்னா A + B + Cயோட வேல்யூ. அதாவது ஏவோட வேல்யூ நம்ம எழுதிட்டோம். B + Cயோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம அதையும் எழுதிட்டோம். ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ண. ஓகேங்களா. இதை நம்ம கீழே போட்டுக்கலாம். இங்கே வேணாம். ஈக்குவல் டு இங்கே பாருங்க பாருங்கள். 4 + 10 எவ்வளோ 14. 3 + 6 எவ்வளோ 9. 1 + 8 ஆல்சோ 9. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 + 2 எவ்வளோ 4. 3 + 7 எவ்வளோ 10. -8 + 5. அப்போ இதில் எது பெருசு -8 தான் பெருசு. -8லேருந்து 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ 3. என்ன 3னா -3. ஏன்னா பெரிய நம்பர் 8 அது முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -3. 1 + -5 எவ்வளோ பெரிய நம்பர் -5. 5லேருந்து 1 போயிடுச்சுன்னா 4. -5 முன்னாடி மைனஸ் இருக்குன்றதுனால ஸோ -4. 0 + 5 எவ்வளோ அதே 5 தான் வரும். -4 + -2 எவ்வளோ -7 போட்டாச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பார்க்குறது நீங்கள் பாருங்கள். -4 + -2 -6 தான் வரும். சாரி நான் -7 போட்டேன். ஸோ -6ன்னு அதை மாற்றிங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேதா. இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள். LHS நம்ம எடுத்து எழுதுறதுல A + B + C எழுதணும். அந்த A + B + C கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் RHS கண்டுபிடிக்கலாம். RHSன்னு அங்கே கொடுத்து எழுதிங்க. RHS ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். A + B + C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க A + B எடுத்துக்கலாம். A + B = ஏவோட வேல்யூ எழுதிங்க. 4 3 1 2 3 -8 1 0 -4. ஏவோட வேல்யூ எழுதியாச்சு. ப்ளஸ் பியோட வேல்யூ எழுதிங்க. 2 3 4 1 9 2 -7 1 -1.
டியோட வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். 4 + 2 எவ்வளோ? 6. 3 + 3 6. 1 + 4 5. 2 + 1 3. 3 + 9 12. -8 + 2 -8 + 2 இருக்கா? அப்போ என்ன வரும்னா -6 வரும். ஏன்னா 8லேருந்து 2 போச்சுன்னா 6, 8க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -6 வரும். ஸோ 1 + -7 என்ன? அதே -6 தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள் பெரிய நம்பர் -7. -7லேருந்து 1 போச்சுன்னா -6. 0 + 1னா அதே 1 தான். -4 + -1னா -5 போட்டுச்சா? இப்போ நம்ம a + b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃபுல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிங்க. a + b + c கொடுத்துருக்காங்க. a + b + c = a + b. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே எழுதிங்க. 6 6 5 3 12 -6 -6 1 -5 எழுதியாச்சு. ப்ளஸ் சி கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ எழுதிங்க. சியோட வேல்யூ 8 3 4 1 -2 3 2 4 -1. சியோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் இது மட்டும் டோட்டல் பண்ணோம்னா சம் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் சம்மோட முடிஞ்சிடும். சரி பாருங்கள். 6 + 8 எவ்வளோ? 14. 6 + 3 9. 5 + 4 9. 3 + 1 4. 12 + -2 10. பெரிய நம்பர் 12 அது ப்ளஸில் இருக்குது. 12 2 போயிடுச்சுன்னா 10 தான் வரும். ப்ளஸில் இருக்குன்றதால +10. -6 + 3 -3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். -6 + 2 -6. -6ல் 2 போயிடுச்சுன்னா -4. 1 + 4 5. -5 + -1 -6. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 1ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க. ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் இதே ஆன்சர் வந்துருக்கா பாருங்கள். இந்த ஆன்சரை பார்த்துங்க. அது அப்படியே ஈக்குவேஷன் 1 வந்துருக்கா பாருங்கள். 1499. இதையும் பாருங்கள் 1499. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 10 -3 ஈக்குவேஷன் 1ல் வந்துருக்கு. ஈக்குவேஷன் 2லையும் பாருங்கள் 4 10 -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -4 5 -6 ஈக்குவேஷன் 2லையும் பாருங்கள் -4 5 -6. ஸோ therefore LHS = RHS. ஓகேங்களா? இந்த சம் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.